பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு துயரமான ஒரு நிகழ்வு, வரலாற்றில் கரை படிந்த ஒரு நிகழ்வு என்று பதிவு செய்யப்படக்கூடிய கர்பலா என்ற நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய புனிதம் வாய்ந்த குடும்பத்தினரில் ஒருவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த தினம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. எனவே நாம் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? சில முஸ்லீம் அல்லாதவர்கள், ஷியாக்கள் தங்களது சட்டைகளை கிழித்துக் கொள்கிறார்கள், ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்கள், உடல்களை காயமாக்கி கொள்கிறார்கள். இதற்கும் ஷரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பது மாபெரும் இழப்பு தான், கவலைக்குரிய விஷயம்தான். ஆனாலும் ஷரியத்திற்கு முரணான விஷயங்களை செய்யக்கூடாது. மாறாக அவர்களது பெயரால் குர்ஆன் ஓதுவது, அவர்களுக்கு ஈசால் தவாபுகளை செய்வது போன்ற நல்லறங்களை நாம் செய்ய வேண்டும். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், முஹர்ரம் மாதம் எப்போதெல்லாம் வருமோ தினமும் ஒரு குர்ஆனை ஓதி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நான் ஈசால் சவாப் செய்வேன் என்பதாக அவர்களது நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் நபி அவர்களையும் நபி அவர்களின் குடும்பத்தார்களையும் உளமாற நேசிப்போம். அவர்களுக்காக வேண்டி நாம் துஆக்கள் செய்வோம். அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்வோம். மாறாக ஷரியத்திற்கு முரணான, ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை செய்வதிலிருந்து தவிர்ந்திருப்போமாக.